வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. இது வந்துட்டு சீசி பிரெட் வித் பீஸ் மசாலா. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சீஸ் ஸ்டஃப் பண்ண ஒரு பிரெட் டோஸ்ட், அது கூட ஒரு சூப்பரான பீஸ் மசாலா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்கா சாப்பிடலாம், இல்ல நைட் டின்னருக்கு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான சீசி பிரெட் வித் பீஸ் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தக்காளியை வந்துட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். இந்த டிப்பை மட்டும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு ரஃபா சாப் பண்ணி இந்த மிக்சியில சேர்த்திடலாம். இது மாதிரி 3 தக்காளியும் நம்ம மிக்சியில போட்டுடலாம். இப்போ தக்காளியும் எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 7-8 முந்திரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது மாதிரி ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ இதுக்கடையில நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இது வேக வைக்க போட்டிருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாவே வெந்துருச்சு நம்மளோட பச்சை பட்டாணிங்க பாருங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து ஃப்ரோசன் பீஸ் யூஸ் பண்ணலாம். காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணாதீங்க, இந்த கிரேவிக்கு நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது நம்ம வடிச்சிடலாம். இதில் நான் உப்பெல்லாம் போடல, வெறுமனே தண்ணியில வேக வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இதை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் வந்துட்டு பொரியட்டும். சீரகம் லேசா வறுபடும் போது ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுலாம். இந்த எண்ணெயில இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகட்டும். இந்த பச்சை மிளகாவும் இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி முந்திரி கிழக்கு சேர்த்திடலாம். இந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்திடலாம். இப்போ இந்த தக்காளி முந்திரியும் நல்லா வதக்கி விடணும். நம்ம தக்காளி பச்சையா ஆட் பண்ணிருக்கோம், அதனால இது நல்லா வதங்கணும். இப்போ இந்த தக்காளியோட சேர்த்தி நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்திடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மசாலா, இந்த தக்காளி எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகணும், நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 4 நிமிஷம் பக்கமா வெந்திருக்கும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சிச்சு. நல்லா தக்காளி வந்துட்டு பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. மசாலாஸும் நல்லா வதங்கிருக்கும். இப்போ இதுல வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கிற இந்த பச்சை பட்டாணியை சேர்த்திடலாம். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்திடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 to 7 மினிட்ஸ் இப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. நம்ம பட்டாணி எல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிரேவி. அவ்வளோதான். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இதை இறக்கிடலாம். இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு சீஸ் யூஸ் பண்ண போறோம். நான் எடுத்துருக்கேன் இன்னைக்கு மோஸ்ட்ரோலா சீஸை. நீங்க வந்துட்டு ப்ராசஸ் சீஸ் யூஸ் பண்ணலாம். அந்த சீஸ் ஸ்லைஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இது மேலே வந்துட்டு சீஸை துருவி போட்டுடலாம். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு சீஸ் போட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்லைஸ்ல போட்டா போதும். இன்னொரு ஸ்லைஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சீஸ் போட்டாச்சு. இப்போ இன்னொரு ஸ்லைஸ் வச்சு நம்ம இதை வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி போறோம். ஒரு தோசை தவா அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். அந்த பிரெட்டை வந்துட்டு இதுல டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம சீஸ் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த பிரெட்டை வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடு நம்ம டர்ன் பண்ணி போடலாம். இப்போ அடுத்த சைடுக்கும் நம்ம கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு இதை வந்துட்டு டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா 2 சைடுமே டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். நம்ம உள்ள இருக்கிற இந்த சீஸும் நல்லா மெல்ட் ஆயிருக்கும். இப்போ பிரெட்டை வந்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிடலாம், ட்ரையாங்கிள் ஷேப்ல. இது மாதிரி கட் பண்ணியாச்சு. உள்ள வந்து சீஸியா சூப்பரா இருக்கும் இந்த பிரெட். இந்த மாதிரி ஒரு சர்விங் பிளேட்ல நம்ம இந்த டோஸ்ட் பண்ண பிரெட்டை வச்சிடலாம். கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பீஸ் மசாலாவை வச்சிடலாம். இந்த சூப்பரான சீஸ் போட்ட பிரெட்டும் இந்த பீஸ் மசாலாவும் அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.